இன்னைக்கு பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்ல போறேன். நீங்க நினைக்கிற பவுடர் இல்ல, இந்த கிராஃபைட் அண்ட் சார்கோல் பவுடர்லாம் ஆன்லைன்ல பிரைஸ் காஸ்ட்லியா இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கிராஃபைட் அண்ட் சார்கோல் பவுடர்லாம் எப்படி நம்மளே ரெடி பண்றதுன்னு சொல்ல போறேன். சோ வீடியோ இப்பவே சேவ் பண்ணிட்டு உங்க ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் நீங்களே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிராஃபைட்டோ சார்கோலோ லோ பட்ஜெட்ல உள்ள இந்த மாதிரி பென்சில் செட் ஒன்னு அண்ட் இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. ₹5 தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்து அதோட வுட்ட பிளேடு வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இந்த கிராஃபைட் டிப்பை சாண்ட் பேப்பர்ல வச்சு ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு பவுடரா கிடைச்சிரும். இந்த பவுடரை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. HB 2B 4B ன்னு நிறைய வேல்யூஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே தனித்தனியா ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி உங்களோட ஆர்ட் ஒர்க்குக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்ல சிம்பிளா முடிஞ்சிடும். பாக்ஸ் வாங்க பட்ஜெட் இல்லனா இந்த மாதிரி பேப்பர் பாக்ஸ் ரெடி பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணி சேஃபா வச்சுக்கோங்க. பேப்பர் பாக்ஸ் ரெடி பண்ற வீடியோ லிங்க் பிளஸ் இந்த மாதிரி நீங்களே பவுடர் ரெடி பண்றதுக்கு பதிலா ஒரிஜினலே வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதோட லிங்க்குமே நான் பேஜ் பயோல கொடுத்திருக்கேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றதுக்கு ₹300 பட்ஜெட்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்றேன். சோ பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.